அடுத்ததாக நாங்கள் திருமதி சுபரூபி நிர்மலனிடம் கேட்டு பார்ப்போம். உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? 2 வருஷத்துக்கு முதல் நான் ஒரு பார்க்குக்கு போன டைம், தாம்சன் பார்க்கில் போன டைம் பிள்ளைகள்லாம் விளையாடி கொண்டு இருந்தார்கள் வெளியில். அப்போ என்னுடைய பிள்ளைய சொன்னார்கள், அம்மா சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடி கொண்டு இருக்கணும்னு சொல்லி. அப்போ என்னென்று போய் ஒரு பேரண்டோட கதை கேட்கல. அவர்கிட்ட பேர் ராகு, அவரும் இங்கே வந்து கொண்டு இருக்கிறார் அந்த கிளாஸஸுக்கு. அப்போ அவர் இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி தந்தேன். நான் முந்தி தேடிக்கொண்டு தான் இருந்தேன். நான் எனக்கு இந்த தமிழ் ஸ்கவுட்ஸை பற்றி விஷயம் ஒன்று இன்ஃபர்மேஷன் ஒன்றும் கிடைக்கவில்லை. பிறகு சந்துரு அந்த லீடரை பற்றி காய்ச்சணும், அவரை கைட் பண்ணினேன் சொல்லி வந்து பாருங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாம் இன்னும் கூட்டி கொண்டு வாங்க வந்து பார்த்து பண்ணாங்க. பிறகு நான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கே அவைகள் இந்த கிளாஸஸுக்கு சும்மா போய்கொண்டே இருந்தேன். வந்து ஒரு பெரிய காசு போய் பார்த்து கொண்டு இருக்கேன். அவைகளுக்கு விருப்பமாகவே போயிட்டு அம்மா போவோம் சரின்னு சொல்லி பிறகு செப்டம்பர் அவைய 2 இயர்ஸ்க்கு மேலே ஜாயின் பண்ணி ஸ்டில் போய்கொண்டு இருக்கணும். இப்போ நான் சொல்லவே தேவையில்லை, அவைகளுக்கு கிளாஸ் 1 ஹவருக்கு முதலே தாங்களாவே எல்லாம் உடுப்பெல்லாம் போட்டுக்கொண்டு வலிக்கிட்டு நிப்பினோம். உண்மையாக இந்த சாரணர் பிரிவு என்று சொல்வது மிக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலை. உண்மையிலே வேற கிளாஸஸ் சொன்னா நான் சத்தம் போட்டுக்கொண்டே நிக்க வேணும், வலிக்கிடுங்க. இதுக்கு சொல்லவே தேவையில்லை, எல்லாமே தாங்களாவே தங்கட பாட்டிலேயே செய்ய தொடங்கிடுவேன். அதையும் விட அவைகளுக்கு வந்து லீடர்ஷிப் ப்ரோக்ராம், அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கு, தாங்க செய்யலாம்னு சொல்லி விளையாட்டுகள் தாங்களாவே போய்விட்டேன். என்னையே கேட்க மாட்டேன். ஸ்கூல்ல என்ன நடந்தாலும் வந்து சொல்லிடும். முந்தி அனுப்பிச்சோன்னா அப்படி இல்லை, அம்மாவோட கதைக்க வேணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படியானது. அதை விட லீடர்ஷிப் ப்ரோக்ராம்லயும் ஸ்கூல்ல செலக்டட் ஆவா. டீச்சரே கேட்டவா என்ன திடீரென்று இப்படி ஒரு லீடர்ஷிப் உற்சாகம் வந்து தங்களை அறியாமல் வரும் உற்சாகம் அவைகளுக்கு இருக்குது. அப்ப அந்த கேட்டு அதுக்கு ஒரு வேர்ட் கிடைச்சது. ஃப்ரெண்ட்ஷிப் மிஸ் பண்ண மாட்டேன், மண்டே ஏண்டா போக வேணும். நல்லது. நீங்கள் கூட மிக உற்சாகமாக சந்தோஷமாகவும் இருக்கின்றீர்கள். உங்களை பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கிறேன், உங்கள் குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தால் பெற்றோர்கள் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பார்கள் இல்லையா? சரி, அடுத்தது இங்கு கவிதன் நடராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள். திருவாரூர் கவிதன் நடராஜா அவர்களே, நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள் என்று? வணக்கம். கடந்த 4.5 வருடங்களாக எனது பிள்ளைகள் 4 பேர் அதில் ஸ்கவுட்ஸில் இணைந்திருக்கிறார்கள். 4 பேரையும் இணைத்து விட்டீர்கள்? 4 பேர் எனது மனைவி உட்பட. நல்லது, நல்ல விஷயம். 2 பேர் இணைந்துள்ளார்கள். அதுலேருந்து நான் அந்த அப்போ சுபா சொன்ன மாதிரி அதே உற்சாகங்களும் அது அனுபவங்களும் மற்ற ஸ்கூல்ல எல்லாம் அதுக்கெல்லாம் சரியான ஒரு மரியாதை. நாங்கள் எங்கட கம்யூனிட்டிலாம் அது இல்லை. நான் இருக்கிற கொஞ்சம் அதை கம்யூனிட்டி ஏரியா அதுலேயே கொண்டோம். இப்போ ஸ்கவுட்ஸ் உடனே அதில் ஒரு கம்யூனிட்டி வரணும் மட்டும் தான் எங்களோட விருப்பம். அதுக்கு ஸ்கவுட் ஜாயின் தி ஸ்கவுட், ஸோ தட்ஸ் நைஸ் அண்ட் ப்ரௌடாக சொல்கிற அளவுக்கு இருக்குதாங்க. அது மாதிரி சொன்ன மாதிரி எல்லாம் உற்சாகம், எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு உற்சாகம் இருக்கு, தனித்தன்மை எல்லாம் இது வலிக்கணும். நான் பெற்றோர்கிட்ட கேட்குற வந்தேன்னு சொன்னால் ஒரு குறைந்த கட்டணம் இருக்கு, நீங்கள் இதுக்கு ஒத்துழைக்க சரியான கவலை அவர்களோட சேர்ந்து. சரி, நானும் ஒரு ஸ்கவுட்ஸ்ல இருந்து நான் ஸ்ரீலங்காவில். அப்ப அது ஒரு கவலைக்குரிய விஷயமாயே இருக்குது. என்ன சொல்ல, குறைந்த கட்டணம் இப்போ மாதம் கட் பண்ற பே பண்ணக்கூடிய இதுவும் இல்லை. அது கேட்டுக்கொள்கிறோம், அவர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது வந்து கட்டாயம் அவர்களோட படிப்புக்கு 100% ஒத்துழைப்பு வழங்கும் என்று என்ற கருத்து. இப்ப நேர கட்டுப்பாடு நேரம் எப்படி போனது என்று தெரியவில்லை. இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன. எத்தனையோ கதைக்கலாம், ஆனால் இப்ப நேர கட்டுப்பாடு காரணமாக. ஆமா, உண்மையான கீதவாணி நேயர்களே, இவர்களுடைய வேண்டுகோள் என்ன என்று சொன்னால், அதாவது தமிழர்களுக்கு என்று தனியாக சாரணர் பிரிவை இவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆரம்பித்து 5 வருடங்கள் ஆகியிருக்கின்றன. உங்களுடைய குழந்தைகளையும் இந்த பிரிவிலே நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றுதான் அன்பு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ஒரு நேயர் இருக்கிறார், அவரை சந்தித்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் பருத்தி. வணக்கம் சாரண இயக்கத்தில் உள்ள அன்பர்களே, பெற்றோர்களே. எனது பெயர் தேவராஜா. எனக்கு சந்துருவ தெரியும். இன்று ஏன் சந்துரு வரவில்லை? நான் சந்துரு தான் கிடைக்கிறேன். நான் உங்களோட ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முதலும் எப்படி இருக்கிறேன். உங்களோட கீதவாணி 1 ஊழல் 2 1 ஊழலுக்கு சந்துரு அவரோட சேர்ந்து வேற பெண்பால் சாரண இயக்கம் எல்லாம் வந்து நல்லா ஒத்துழைத்தாங்க. 3 வருஷத்துக்கு உங்களை நல்ல ஞாபகம் இருக்குது. நான் உங்களோட பர்சனலாக 2-3 தடவை கழிச்சும் இருக்கிறேன். மெத்தட் வந்து கொஞ்சம் பிழைச்சு போச்சு. அதுதான் உங்களுக்கு ஆக்களை சேர்க்க முடியவில்லை என்றது எனது ஒரு அபிப்பிராயமா இருக்கிறது. நீங்க இந்த படிவங்களை பிரதி செய்து படிவங்களை பண்ணி
இந்த தமிழ் படிப்பிக்கிற பாடசாலைகளுக்கு சென்று கட்டாயம் இது ஒரு லோ கட்டணம் எல்லா பெற்றோர்களுமே பொதுவாக வந்து சேர்வார்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு ஆணித்தரமான தன்மையாக இருக்கிறது. அப்ப இங்க எல்லாத்துக்கும் மார்க்கெட்டிங் ஒன்று இருக்கு. இப்ப நாங்களும் வந்து கதைக்கிறதுக்கு நேரம் போதாது. ஆனால் நான் உங்களோட நான் இதை பற்றியும் கதைச்சிருக்கிறேன். 3 வருஷத்துக்கு முதல் வந்து நீங்க கதைக்கலாம். ஆனா இந்த மார்க்கெட்டிங் என்ற மாதிரி தான் ஒரு பொருளை ப்ரொடக்ஷனை செய்தால் அதை விற்பனை செய்யணும், அல்லது அங்க அந்த பொருள்ல வேலை. அது மாதிரி இந்த இயக்கத்துக்கு ஆக்களை சேர்க்கிறதுக்கு ரெக்ரூட்மெண்ட் செய்தால் ஆக்கள் வந்து சேர்வார்கள், அதை பற்றி பயனடைவார்கள். அதற்காகத்தான் அவர்கள் இப்பொழுது கீதவாணியை நாடி வந்திருக்கிறார்கள். அதுக்காக தான் நான் மெயினா இந்த ரேடியோ இது வந்து உங்களோட வெற்றி பெறும். ஆனா நீங்க முயற்சியை செய்யுங்கள், எங்களால் இயன்ற உதவி நாங்களும் தருவோம். நன்றி நன்றி. ஏன்னா சொன்னா நாங்க நிறைய விதத்துல நாங்களும் இதண்ணி இருக்கிறோம். ப்ரோக்ராம்கள்ல பூத் இன்ஃபர்மேஷன் பூத் போட்டாலும் சரி, ஃபிளையர்ஸ் எத்தனையோ விதமாக நாங்க நிறைய இடத்துல எல்லாம் நாங்க வச்சும் இருக்கிறோம். ஆனா குறிப்பிட்ட சரி, இப்பொழுது நேரம் நெருங்கிவிட்டது.